நான் எடுத்து நடத்தும் போது எனக்கு வந்து அது புது ஃபீலாக இருக்குது. பேர் கணேஷ்குமார். நான் வந்து ஆல்ரெடி ஒரு மேனுஃபேக்சரிங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தேன். யூடியூப்பில் பார்க்கும்போது தான் 5 ஸ்டார் ஓஃபுல்னு ஒரு கார்டு ஒன்று பார்த்தேன். அதனால் சரி எடுத்து ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு நான் எடுத்து ட்ரை பண்ணேன். நல்லா பெஸ்ட்டாக பண்ணி தராங்க. மாஸ்டர்ஸும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு வாரத்துக்கு வந்து விக்னேஷ் சார் மூலிமா தான் நான் எல்லாமே பண்ணேன். அவரே எனக்கு நல்லா பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தாரு. கார்டு இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டிஸும் எனக்கு நல்லா பெஸ்ட்டாகவே பண்ணி கொடுத்தாரு. பிரதீப் சார் வந்து ஏன்னா ஒரு டவுட்னா கூட உடனே கால் பண்ணி எல்லா டவுட்டும் எல்லாமே கிளியர் பண்ணி கொடுக்குறாரு. ஆஃபீஸ்லேருந்து நமக்கு எல்லாமே ஃபுல் சப்போர்ட் பண்ணி தராங்க. 5 ஸ்டார் ஓஃபுல் எல்லாரும் எடுங்க, பெஸ்ட்டாக இருக்கும். கார்டோட குவாலிட்டி வைஸ் பெஸ்ட்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும். நான் நிறைய கார்டு எல்லா இடத்துலையும் போய் பார்த்துருக்கேன். நிறைய கார்டில் போய்ட்டு நான் சாப்பிட்ருக்கேன், கேட்டிருக்கேன், விசாரிச்சிருக்கேன். அந்த கார்டை விட 5 ஸ்டார் ஓஃபுல் கார்டு வந்து நான் பார்த்தேன். நான் எடுத்து நடத்தும் போது எனக்கு வந்து அது புது ஃபீலாக இருக்குது. நல்லாவே பண்ணி தராங்க. ஆஃபீஸ்லேயும் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த ஒரு டவுட்னால எனக்கு இப்போ உடனே சப்போர்ட் பண்ணுறாங்க. மசாலாலாம் வந்து கம்மி ப்ரைஸ் தான், எல்லாமே நல்லாவே இருக்குது. மசாலா நாங்களே ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணோம். நானே சாப்பிட்டதில்ல வேஃபில்ஸு. நாங்களே சாப்பிட்டு பார்த்தோம், நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெளியும் போய் கடையிலையும் சாப்பிட்டு பார்த்தேன். நல்லா அங்கே விட இங்கே நம்ம கடையில் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அதனால் பெஸ்ட்டாக இருக்குது. கோன் வாஃபல், மதுரை பன் பட்டர் ஜாம், அப்புறம் வந்து மதுரை பட்டர் பன், அப்புறம் வந்து பேன் கேக் இருக்குது. அதை நான் இதில் இந்த கார்ட்டை பொறுத்து நம்ம எக்ஸ்ட்ரா என்னென்ன ஆட் பண்ணிக்கலாம். வேறு எதுவும் சொல்லிக்க மாட்டாங்க ஆஃபீஸ்லேயும். நமக்கு தோன்ற மாதிரி நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பிரெட் ஆம்லெட், சாண்ட்விச், பர்கர் என்னென்ன நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது நம்ம இஷ்டம் தான். அது மாதிரி நான் என் மெனுவில் நிறைய ஆட் பண்ணியிருக்கேன். வெஜிடபிள்ஸ், சோடா, பிரெட் ஆம்லேட், மேகிலாம் நான் நிறைய மெனு ஆட் பண்ணியிருக்கேன். பெஸ்ட்டாகவே பண்ணி தராங்க. அதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லை. இதில் வந்து ஓப்பனிங் ஆஃபராக 39 ருபீஸ்க்கு ஓஃபல் கொடுத்தாங்க. நல்லா பெஸ்ட்டாக ரன் ஆச்சு. எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்கும். அதோட எக்ஸ்பெக்டு நல்லா போச்சு. இங்கே மஸ்ட் ட்ரை நல்லா இருந்தது. பட்ஜெட் ஃப்ரெண்ட்ல இருந்து பசங்க கூட வந்ததுனால ட்ரை பண்ணலாம் ப்ரோ. அப்புறம் மதுரை பன் பட்டர் ஜாம் அது வந்து சூப்பராக இருக்குது. அப்புறம் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. நல்லா இருக்குது, குவாலிட்டியாகவும் இருக்குது, லோயஸ்ட் ப்ரைஸாகவும் இருக்குது. டிமார்ட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. நீங்களும் வந்தால் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். சூப்பராக இருக்குது, டேஸ்ட் நல்லா இருக்குது, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, நல்லா இருக்கு. டிமார்ட்க்கு ஆப்போசிட்டில் இன்னைக்கு 5 ஸ்டார் கார்டு வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதோட டேஸ்ட்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓகே தான், சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். ரேட் வந்து ரொம்ப லோவாக தான் இருக்குது. ட்ரெயினர் வந்து ஒரு 1 வீக் வருவாங்க. அவங்க வந்து நம்ம பிரவீன் மாஸ்டர் தான். நல்லா சூப்பராக சொல்லி கொடுத்தாரு. கிளியராக நிதானமாக இது இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பக்காவாக சொல்லி கொடுத்தாரு. அவர் சொல்லி கொடுத்த வயசு எல்லாமே ஓஃபுல்லை பொறுத்த வரைக்கும் நான் கூட கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. அதுக்கு ஒரு ஆளே பார்த்து எல்லாமே பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப கஷ்டம் போல் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அவர் சொல்லிக் கொடுக்குறத பார்த்தா 10 மினிட்ஸ் தான் சொல்லிக் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர் நின்று வேடிக்கை தான் பார்க்க ஆரம்பித்தார். எல்லாமே சூப்பராக நாங்களே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. ஓஃபுல்லை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கஷ்டமாக கிடையாது. ஒர்க் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஈஸி தான். ஓஃபுல்லை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் எடுக்கும்போது கார்ட்டு மட்டும் தான் கொடுப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் கார்ட்டுக்கானது ஆல் எக்யூப்மெண்ட்ஸும் கொடுத்தாங்க. ஓஃபுல் மிஷின்ஸும் கொடுத்தாங்க, பேன் கேக் மிஷின், அப்புறம் 1 ஸ்டவ் பர்னரு, அதுக்கப்புறம் அதர் மெட்டீரியல்ஸ் எல்லாமே தேவையான மெட்டீரியல் எல்லாமே அவங்களே கொடுத்துட்டாங்க. அந்த கார்ட்டுக்கான காஸ்ட்லி எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. நானும் யூஸ் பண்ண பெஸ்ட்டாகவே இருந்தது எல்லாமே. நான் ஓஃபுல் இருக்கும்போது ஃபஸ்ட் நாள் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் கம்மியாக தான் வருவாங்க அதுன்னு சொல்லி. ஆனால் எதிர்பார்த்த விட 5 மடங்கு அதிகமாகவே சேல்ஸ் போயிடுச்சு. அன்றைக்கி ரெடி பண்ண மசாலா, அன்றைக்கி வாங்கிட்டு வந்து எல்லா மசாலும் காலி ஆகிடுச்சு. எல்லாமே பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தாங்க ஓஃபுல் கார்ட்டில். 5 ஸ்டார் ஓஃபுல்ன்றது நான் கூட நம்பிக்கை இல்லாமல் தான் எடுத்தேன். பட் ஆனால் வந்து எடுத்த உடனே பெஸ்ட்டாக எல்லாம் நான் எதிர்பார்ப்பையே மிஞ்சி இருந்தது. லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியர்பை மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டியில் இருக்க டிமார்ட் இருக்குல்ல, டிமார்ட் இன்கேட்டுக்கு ஆப்போசிட்டில் நம்ம 5 ஸ்டார் ஓஃபுல் கார்டு இருக்குது. எல்லாரும் எடுத்து நான் ரன் பண்ணுங்க, நல்லாவே போகுது. ஓஃபுல் கார்டு பெஸ்ட்டாகவே இருக்குது.